இந்த மாதிரி ஒரு அழகான 3 லேயர் பேபி ஃப்ராக் வந்து ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து 2 ஃபேப்ரிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதோடைய லென்த் வந்து 7.5 இன்ச்சஸில் லென்த்தும் வித் வந்து 12 இன்ச்சஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய நெக் சைடு வர எட்ஜஸ் மட்டும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டு ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ரெண்டையும் நம்ம ஒன்றா வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி ஷோல்டர் மார்க் பண்ணலாம். 3.5 இன்ச்சஸ் வந்து நான் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1 to 2 இயர்ஸ் பேபியோடது நான் பண்ணியிருக்கேன். தென் ஆம்கோல் வந்து 1 இன்ச்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா நான் வந்து குட்டியாக வந்து ஸ்ட்ராப் மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு 1 இன்ச்சஸ் மட்டும் கர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆம்கோல் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீசஸ்க்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் பயாஸ் பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஆம்கோல் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 இன்ச் வித்தும் 8 இன்ச்சஸில் வந்து லென்த் உள்ள 2 ஸ்ட்ரிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்க்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வித் வந்து 2.5 இன்ச்சஸ் அண்ட் 12 இன்ச்சஸ் லென்த்தில் வந்து 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் வந்து நாட் கட்டுறதுக்காக ரோப் மாதிரிக்கு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இது 3 லேயர் ஃப்ராக் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நான் லென்த்து வந்து 5 இன்ச்சஸில் 26 இன்ச்சஸ் வித்தில் வந்து 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் செகண்ட் லேயரும் சேம் 5 இன்ச்சஸ் லென்த்தில் வந்து வித்து வந்து 43 இன்ச்சஸில் 2 பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து கேதரிங் ஃப்ரில் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா சேம் 5 இன்ச்சஸில் வந்து லென்த்து வித் பார்த்திங்கன்னா 53 இன்ச்சஸில் வந்து சேம் அதே மாதிரி நம்ம 2 பீசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அந்த பயாஸ் பீஸ் வச்சு நான் ஆம்கோலில் வந்து ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் பேக் நாட்க்கு வந்து ரோப் ஸ்டிச் பண்ணுறேன். தென் ஸ்லீவுக்கு அந்த ஸ்ட்ராப்காக நான் 2 பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் நம்ம ஸ்கர்ட் பார்ட்க்கு வந்து கேதர் பண்ணணுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்டிச்சஸுடைய இது பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 5ல் வச்சுட்டு லூஸ் ஸ்டிச் போட்டு நம்ம அதை வந்து ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கேதர் ஆகிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பெரிய பெரிய ஸ்டிச்சு 5ல் வச்சுட்டு நான் பெரிய பெரிய ஸ்டிச்சாக நம்ம ஃபஸ்ட் லேயரில் 2 பீஸ் தென் செகண்ட் லேயரில் 2 பீஸ் தென் தேர்ட் லேயரில் 2 பீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அந்த மாதிரி லாங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். தென் நம்ம வந்து ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் இருக்கா, 6 இன்ச்சஸில் வந்து நமக்கு செஸ்ட் இருக்கா. ஸோ நான் வந்து 18 செஸ்ட்டுங்கனால 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வேஸ்ட்டுக்கு வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் வச்சு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாடிஸ் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷோல்டரில் இருந்த 7 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கம் வந்து 2 கார்னர்லேயுமே வந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ்லேயுமே வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம்.
தென் நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரிவர்ஸில் டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, 2 ஸ்ட்ராப் வந்து எடுத்துட்டோம். ஸோ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அந்த 2 ஸ்ட்ராப்போட எட்ஜ்லேயும் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷோல்டருக்கு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சைடில் வச்சு அந்த மார்க்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் நாட்காக உள்ள ரோப்பையும் வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம அதையுமே வந்து அந்த பாடிஸ் பார்ட்டோட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பாடிஸ் பார்ட்டோட உள் பக்கமாக நல்ல பக்கம் சைடில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஓகே, இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டு எடுத்திருந்தேன். அந்த 3 லேயர்ஸோடைய பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட் லேயரில் வந்து அந்த 2 த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு த்ரெட்டை வந்து நம்ம லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டி கேதர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது நம்ம வந்து நம்ம அந்த பாடிஸ் பார்ட்டில் வந்து 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட்டு வந்து அப்போது 8 இன்ச்சஸ்க்கு வேணும் நமக்கு. ஸோ அது 8 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லேயர். தென் செகண்ட் லேயரும் சேம் அதே மாதிரி ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக கேதர்ஸ் வருது. ஸோ இந்த செகண்ட் லேயரை வந்து நம்ம ஃபஸ்ட் லேயருடைய கீழே உள்ள எட்ஜில் வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தேர்ட் லேயரோட கேதர் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் லேயரோடைய கேதரை வந்து நம்ம செகண்ட் லேயரில் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம 3 லேயரும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணி யோக்கில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அழகான ஒரு ஃப்ராக்ஸ் கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 இன்ச்சஸ் டு 5.5 இன்ச்சஸ் லென்த்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ அதை ஸ்டிச் பண்ணி எடுத்தால் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதில் குட்டி குட்டியாக நம்ம ப்ளீட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வச்சு நம்ம நாட் பண்ணிக்கலாம். கட்டிட்டு இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம கட்டிக்கலாம். கட்டினோன்னா ஒரு அழகான ஒரு பூ மாதிரி கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நான் அந்த இடத்துல வச்சு ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஃபைனலாக இருக்குங்க. தேங்க்யூ.